எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் 28. ஆடல் கோபத்தில் எப்போதும் போல கேண்டீனுக்கு ஓடியிருந்தாள். இவ வேற ஒருத்தி என தலையில் அடித்துக்கொண்டே அவளை பின்தொடர்ந்தவன் நேராக கேண்டீனுக்கு சென்று அவளுக்கு முன் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தான். ஆடல் சமோசா வாங்கியவள் அவன் எதிர் இருக்கையில் சென்று அமர்ந்து வாயில் திணித்து கொண்டிருக்க அதை இமைக்காமல் பார்த்த சிவா, ஏண்டி எருமை, இந்த பழக்கத்தை மட்டும் மாத்தவே மாட்டியா? தொண்டையில மாட்டி விக்கி செத்துறாதடி, மெதுவா தின்னு தொலைய என பல்லை கடிக்கவும், ச்சே சும்மா திட்டிட்டே இருக்காதுடா, நான் என்ன வேணும்னா பண்றேன், கோவமா இருக்கேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல என வாயில் அடக்கிய சமோசாவுடன் பேசவும் அது சிவா மீதே பட்டது. கர்மம், அறிவு கேட்டவளே, முதல்ல தின்னுட்டு பேச, முகத்துல தெரிக்குதடி மொளமாடு என சிவா சிடுசிடுக்க, ஆடல், நீ அப்ப என்ன கேள்வி கேட்காத, சாப்பிடுற வரைக்கும் கொஞ்சம் பொறுப்பா என மொத்த சமோசாவையும் தின்று ஏப்பம் விட்டாள். தண்ணீர் குடித்த பின் மீண்டும் வந்து அமர்ந்தவள், சொல்லு, என்னடா உன் பிரச்சனை என ஆடல் கேட்கவும், சரி, என்னோட லீவ் லெட்டர்ல என்னன்னு எழுதுன என கேட்கவும் விழி விரித்தவள், ஏண்டா நீ அதை படிக்கலையா? படிக்காமல சைன் போட்ட? ஆமா, அவசரத்துல படிக்கல. சரி சொல்லு, என்னன்னு எழுதுன என இழுத்து பிடித்த மூச்சோடு கேட்க, ஆஹா, அது உன்னோட மச்சான் கல்யாணத்துக்கு போறதா எழுதியிருந்த என சொல்லி முடிக்கவும் பொறுமை இழந்து எழுந்த சிவா அவள் கையில் கிள்ளியவன், லூசாடி நீ, அவர் எனக்கு மச்சானா? அவர் அத படிச்சு பார்த்துட்டு என்னை எப்படி பார்த்தாருன்னு தெரியுமா? நல்ல வேலை, ஏதோ நல்ல மூட்ல இருக்கிறதும் காட்டி என்னை எதுவும் கேட்கல. என்னடா லீவ் லெட்டர் படிச்சவரை என்ன ஒரு மாதிரி பாக்குறாருன்னு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு. மனுஷன் சைன் போடுறப்பதான் படிச்சு பார்த்தேன். ஏண்டி லூசு, அண்ணன் மேரேஜ் ஃப்ரெண்டு மேரேஜ் அப்படி ஏதாச்சும் போட்டு தொலைச்சிருக்கலாம்ல என அவளின் கையை விடாமல் பிடித்து திருக வலி தாங்காமல் அழ ஆரம்பிக்கவும் தான் சிவா கையை எடுத்தான். ஆத்தா மாரியாத்தா, அழுது ஊற கூட்டிராத, வேணும்னா இன்னும் 2 வடை வாங்கி தரேன், தின்னுட்டு அழுகையும் முழுங்கிரு என வடையை வாங்கி அவளின் முன்னால் வைத்தவன், தின்னுட்டு கிளாஸ்க்கு வந்து சேரு என விறுவிறுவென நடந்தான். ஆடல் இதைவிட பெரிய தவறு செய்த போதெல்லாம் கூட சிவா எடுத்து கூறி புரிய வைப்பானே தவிர கோபம் என்பது அவனிடம் துளியும் இருக்காது. ஆடலுக்கு சிவாவின் இந்த கோபம் புதிதாக இருந்தது. வர வர நிறைய மாற்றங்களை சிவாவிடம் பார்க்க ஆரம்பித்து இருந்தாள் ஆடல். சிவா யாழினியை பார்க்க முடியாத வருத்தமும் தான் கால் செய்தும் யாழினி எடுக்காமல் இருந்ததால் உள்ள கோபத்தையும் தான் இப்படி காட்டிவிட்டு செல்கிறான் என்பது ஆடலுக்கு தெரியவில்லை. ஆடல் மூஞ்சை தொங்க போட்டபடி அமர்ந்திருக்க, ஹாய் ஆடல் என்ற குரலில் நிமிர்ந்தாள். காலையில் தனது கிளாஸிற்கு வந்து பேசிய அசோக் தான் தனது நண்பர்களுடன் வந்திருந்தான். தனது நண்பர்களிடம், நீங்க போங்கடா என கண்ணை காண்பிக்க அவர்கள் தள்ளி சென்று அமர்ந்து கொண்டார்கள். ஆடல், இவ வேற ஒருதான் என மனதில் எண்ணிக்கொண்டவள், சரி அப்புறம் பார்க்கலாம் என எழ பார்க்க, இருங்க, என்ன அதுக்குள்ள போறீங்க, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருங்களேன், உங்ககிட்ட பேசலான்னு வந்தா, டீ காஃபி ஏதோ சாப்பிட்றீங்களா என கேட்கவும் ஆடல், அச்சோ அதெல்லாம் வேணாம், நானும் என் ஃப்ரெண்ட் சிவாவும் இப்பதான் சாப்பிட்டோம், என்ன விஷயம் பேசணும், சீக்கிரம் சொல்லுங்க, நான் கிளாஸ்க்கு போகணும் என சொல்ல, ஹே கூல் கூல், எப்ப பிரேக் டைம் தான், இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு பிரேக் முடியா. ஆமா, ஏன் என்னாச்சு, முகம் டல்லா இருக்கு, எதுவும் பிரச்சனையா? மார்னிங் நல்லா தானே இருந்தீங்க, எப்ப முகம் மாடி போயிருக்கு, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவி பண்றேன் என பேசிக்கொண்டு இருக்க, இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை 4 ஸ்டாஃப்களுடன் பிரேக் வந்த விக்ரமன் பார்த்தபடித்தான் காஃபி குடித்துக் கொண்டிருந்தான். ஆடல் எப்போதும் சிவா கபிலனை தவிர யாரிடமும் பேசியது இல்லை. இவள் புது ஆண் நண்பனுடன் பேசுவது விக்ரமனுக்கே புதிதாக இருந்தது. சொல்லுங்க, என்ன பிரச்சனை என்றதும் கடுப்பான ஆடல் முகத்தில் எவ்வித பாவனையும் காட்டாமல், முதல்ல யார் நீங்க, இன்னைக்கு மார்னிங் தான் உங்களை பார்த்தேன், அது உங்க பேர் கூட ஞாபகம் இல்ல, நீங்களாம் வந்தீங்க, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுன்னு சொல்றீங்க, எனக்கு ப்ராப்ளம் இருந்தா உங்களுக்கு என்ன, இல்லன்னா உங்களுக்கு என்ன, எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க, ரொம்ப டீசெண்டா இருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து சீனப்பட்டு நோ யூஸ் என்ன நிதானமாக பேசவும் நக்கலாக சிரித்த அசோக், என்ன ஆடல், என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா, நான் உங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்டா இருக்கதான் ட்ரை பண்றேன் என சொல்லவும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா என் கூட சின்ன வயசுல இருந்து பழகின அந்த 4 பேர் மட்டும்தான், வேற யாரும் இந்த ஜென்மத்துல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாது, இனிமே என்கிட்ட நீங்க பேசவே கூடாது, என்ன புரிஞ்சுதா என ஒரு மிரட்டி கொண்டிருக்க, மற்றவர்கள் பார்ப்பதற்கு இருவரும் நார்மலாக பேசிக்கொண்டே இருப்பது போலத்தான் இருந்தது. கபிலனும் சிவாவும் ஆடல் ரொம்ப நேரம் ஆகியும் வராத காரணத்தினால் அவளை அழைத்து செல்ல அங்கு வந்தனர். அப்போது ஆடல் அங்கு காலையில் பார்த்த அசோக்கிடம் அமர்ந்து பேசுவதை பார்த்துவிட்டு அதிர்ச்சியில் இருவரும் மாறி மாறி பார்த்து கொண்டனர். நம்ம ஆடலாடா இது என்று கபிலன் கேட்க, சிவா பல்லை கடித்தவன் ஆடலின் அருகில் சென்று, ஆடல் எருமை, எவ்ளோ நேரம் இங்க இருப்ப, கிளாஸ்க்கு வர ஐடியா இல்லையா, வா முதல்ல
என ஆடலின் கையை பிடித்து இழுத்து சென்றவர்கள் அசோக்கையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டு கேண்டீனை விட்டு சென்றிருந்தனர். அதன் பின் அசோக் எழுந்து தன் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டான். அங்கு நடப்பதையெல்லாம் விக்ரமன் பார்த்து கொண்டு தான் இருந்தான். சிவா ஆடலை இழுத்து செல்லும் பொழுது, அறிவு கட்ட முண்டோம், அவன்கிட்ட உக்காந்து பேசுற அளவுக்கு ஆளாகிட்டியா என திட்டவும், நான் யாருக்கிட்ட வேணும்னாலும் பேசுவேன், நீதான் என்னை விட்டுட்டு போயிட்டே என உதடு பிதுக்கவும் தான் சிவாவிற்கு செய்த தவறு விளங்கியது. நின்று இடுப்பில் கை வைத்து பெருமூச்சை இழுத்து விட்டவன், யாழ்னிக்கு உடம்புக்கு முடியலன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்காட்டி அவளுக்கு கால் பண்ணி பார்த்தேன், அவ எடுக்கல. அதுல வேற கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சுடே, என்னாலதான் அவளுக்கு உடம்புக்கு முடியாம போச்சோன்னு. அதோட சேர்த்து சாந்தி முன்ன பேசினது வேற எனக்கு பிடிக்கல. அந்த கோவத்துலதான் உன்கிட்ட இப்படி மோசமா நடந்துக்கிட்டேன் என சொல்ல, ஆடல் அவனை அதிசயமாக பார்ப்பது போல் பார்த்தான். அதை பார்த்தவன், கண்ணை மெதுவா உருட்டுடி, முட்டை கண்ணு வெளியில வந்து விழுந்துற போகுது, எதுக்கு இப்படி முழிக்கிற என கேட்க, இல்லடா ரொம்ப மாறிட்டா, ஒரு நாள் நைட்ல இந்த அளவுக்கு மாற்றம் கொண்டு வர முடியுமான்னு பார்த்தேன். யாழினிய நேத்து எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கோவமா பேசின. இப்ப என்னடானா அவளுக்கு உடம்பு முடியலன்னு வருத்தப்படுறேன். நீ நடத்து என கிண்டல் அடிக்க, கபிலன் அப்போதும் ஆடலிடம், அவனை விடு, நீ என்ன அவன் கூட உட்காந்து என்ன பேசிட்டு இருந்த என்றதும் ஆடல் நடந்ததை சொல்லிக் கொண்டிருந்தாள். அதன் பிறகு கிளாஸிற்கு சென்றவர்கள் ஸ்டாஃப் யாரும் வராததால் அரட்டை அடித்துக் கொண்டும் விளையாடியபடியும் இருந்தனர். நண்பர்கள் 5 பேரும் சேர்ந்து பாட்டு பாடி விளையாடியபடி அமர்ந்திருந்தனர். பாட்டின் நடுவரியில் இருந்து ஒருவர் பாட, மற்ற ஒருவர் அந்த பாடலின் முதல் வரியை கண்டுபிடிக்க வேண்டும். இடையில் காமெடி செய்து சிரித்தபடி அமர்ந்திருந்தார்கள். அப்போது விக்ரமனும் சாந்தி மேமும் ஒட்டுக்கா நடந்து போவதை பார்த்தவர்கள், இது ரெண்டு என்னடி எப்ப பார்த்தாலும் ஒட்டுக்கா அலையுதுங்க என கிரிஜா ஆரம்பிக்க, ஏற்கனவே சாந்தி மேல் கடுப்பில் இருந்த ஆடல் இருவரை பற்றியும் லொடலொடவென பேச ஆரம்பித்தாள். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லவா, இது ரெண்டு லவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். எப்படிடி சொல்ற என கிரிஜாவும் மாலினியும் கேட்க, அதுவா, நான் ஸ்டாஃப் ரூம் போனல, அங்க இது ரெண்டு பக்கத்துல உட்காந்து நல்லா பேசி சிரிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஏண்டி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா உடனே லவ்னு அர்த்தமா என கபிலன் கேட்க, அப்படி இல்லடா, நான் நேத்து சார் கிட்ட போன்ல பேசுறப்ப அவருக்கு பாத்திருக்கிற பொண்ண பத்தி கேட்டதுக்குதான் அந்த மனுஷன் என்ன அந்த திட்டி கழுவி கழுவி ஊத்துனான். இதுல இருந்து என்ன தெரியுது, சாருக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல. அது மட்டுமா, இன்னும் 2 நாள்ல கல்யாணம். யாருக்காச்சும் பத்திரிக்கை கொடுத்தாரா பாத்தீங்களா? இல்லல்ல, அவரு அந்த சாந்தி அனகொண்டவன் தான் லவ் பண்றாரு. இதை எங்க பார்வதி அத்தை கிட்ட சொல்ல பயந்துகிட்டே இருக்கணும். இல்லனா எங்க அத்தை கிட்ட சொல்லியும் அவங்க ஒத்துக்காம வேற பொண்ண பாத்திருக்கணும். இதுதான் நடந்திருக்கும் என இஷ்டத்திற்கு அடித்து விட, மற்றவர்களும் வாயை பிளந்து அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தனர். நீ சொல்றதும் கரெக்ட் தாண்டி, எப்ப பார்த்தாலும் அது ரெண்டும் ஒன்னாதான் சுத்திட்டு இருக்கு. ஒருவேளை சாந்தி மேம் கிறிஸ்டின்றதுனால உங்க அத்தா அவங்க லவ்க்கு ஒத்துக்கலையோ என கபிலன் கேட்க, மெய்பிடா என ஆடல் தோளை குலுக்க, அவளின் மண்டையில் தட்டிய சிவா, பெரிய டிடெக்டிவ்னு மனசுல நினைப்ப, மூடிட்டு வாங்க சாப்பிட, மதியம் ஸ்டாஃப்லாம் வந்துருவாங்க, டுடே நமக்கு கெமிஸ்ட்ரி லேப் வேற இருக்கு, எல்லாம் ஏப்ரன் கொண்டு வந்தீங்களா என்று கேட்க, ஐயோ மறந்துட்டோமே என ஆடலும் கிரிஜாவும் சொல்ல, ஓடுங்க போய் கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல யார்கிட்டயாச்சும் ஏப்ரான் வாங்கிட்டு வாங்க என சொல்ல இருவரும் ஓட்டம் எடுத்தனர். தொடரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.